ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் அழகு 5 மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மின்காந்த அலைகள் 12th ஃபிசிக்ஸில் 5வது யூனிட், அப்போ அழகு 5. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன் ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் படிச்சிங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லலாம். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸ்வெல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இது பார்த்துங்க. தூண்டப்பட்ட காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாதிரி படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது. எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது. 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். இதை வந்து இதுவுமே பார்த்துங்க, ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன். எடுத்துக்காட்டு 5.1 ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா, அலைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹெர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்குது. அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம். ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா கொஷின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை, வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படிச்சுக்கிங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்துக்குள்ளே தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின். 5.3 நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி வரும். தியரிட்டிக்கல் கொஷின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடியுது. பாடம் சுருக்கம் படிச்சிங்க. இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கொஷின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க. இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ.
வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல நியூஸ்க்கான வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12th ஃபிசிக்ஸில் அலகு 11 இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள். இந்த லெசன் இருக்க இந்த லெசனை ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அலகு 10 வரைக்கும் அலகு 1 தொடங்கி 10 வரைக்குமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீன்லேயுமே நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துமே இது பண்ணிக்கங்க. நீங்கள் மொத்தமாக இந்த 11 லெசன்ஸும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, நுண் உலகில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இது இயற்பியல் துறையின் புதிய களத்தில் நுழைவதற்கான ஒரு அழைப்பு. ரிச்சர்ட் பைன்மோன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் படிச்சிங்க, நல்லா யூனியருமே சொல்கிறது, அறிமுகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அடுத்து மனித குலத்தின் முழுமையான வளர்ச்சி. இந்த 10 பாடங்கள் படித்ததுக்கும் இது படிச்சதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இது அண்மை கால வளர்ச்சி, என்னென்னலாம் வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இதை ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதில் டிசைனாக அழகழகாக கிராஃபிக்ஸ்லாம் நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. பொருளியல் எவ்வளோ வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி, அறிவியல், மருத்துவம் இதெல்லாம் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம். நானோ அறிவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஹையஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிறது நானோ அறிவியல் தான். ஸோ அதை பற்றி இந்த பேராஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம 12th முடிக்கிறோம், காலேஜ் போகிறோம், ஒரு ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வரும். சம் காலேஜஸில் நம்ம அப்படியே போய்ட்டு சேர்ந்துக்கலாம். நிறைய காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி, இன்டர்வியூ இல்லை சும்மா அட்மிஷன் போடும்போது நம்மளை ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த லெசன் இருந்தால் அதிகமாக கேள்வி கேட்பாங்க. நானோ பொருட்கள் எந்தெந்த தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இயற்கையில் உள்ள நானோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. நானோ பாருங்கள், டிஎன்ஏன்றது ஒரு நானோ. பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க, மயில் இறகு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நானோ பொருட்கள். அடுத்து என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆரம்பம் மற்றும் தொடக்க வளர்ச்சி, உரிமை தோன்று. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க. ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி தேர்வுக்கு உரியதன்றன்னு கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆய்வுக்கூடங்களில் நானோ பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ உங்களுக்கு நானோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, என்னென்னலாம் பண்ணலாம், நானோ துகள்களின் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவு. நானோ பற்றி நன்மைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தீமைகளும் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் பார்த்துக்க. ஏற்படும் நோய்கள். ஓகே, நானோ துகள்கள் உடலில் உள் நுழையும் பொழுது ஏற்படும் நோய்கள், என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே போனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அது போட்டே கொடுத்துருக்காங்க. இயந்திரவியலில் சக பாதுகாப்பாளர், சக மனிதர், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்து, சக ஆய்வாளர், சக ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், ஒரு தடவை படித்து பார்த்தா போதும். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். இயந்திரவியலின் கூறுகள், ரோபோக்கள் ஓகே, ரோபோ பற்றி படிங்க. மனித ரோபோ, திறன் மற்றும் அழகு, இயக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ரோபோ பற்றி படிங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். தொழிற்சாலை ரோபோக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு, இதுவுமே இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஏஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இதை பற்றியுமே தெரிஞ்சுங்க, உங்களுக்கு இப்போவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, ஏஐ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இயந்திரவியலின் நன்மைகள், அது என்னென்னலாம் நன்மை இருக்குது, இயந்திரவியலின் தீமைகள், அதில் என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மருத்துவ நோயறிதல் மற்றும் சிகிச்சை இயற்பியல், மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க அட்டவணையில், அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மருத்துவ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய வளர்ச்சியானது கீழ்கண்ட உள்ளடக்கியவை. மெய்நிகர் உண்மை, துல்லிய மருத்துவம், சுகாதார அலைகள், செயற்கை உறுப்பு, முப்பரிமாணம், 3D அச்சு, ஓகேவா, 3D பிரிண்டிங்லாம் வந்து இது வச்சு தான் பண்ணுறாங்க. கப்பில்லா மூளை உணர்விகள், ரோபோட்டிய அறுவை சிகிச்சை, ரோபோட் வச்சு இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இந்த ஃபிசிக்ஸ் தான் இது. மீத்திறன்
உள் இழுப்பான்கள் இது எல்லாமே வந்துருக்குது. மெய்நிகர் உண்மை இதில் வந்து இப்போ மேலே இது பண்ண இதில் ஒரு இதையும் அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, இது எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்காதீங்க. லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக படிங்க. பாட சுருக்கம் இதில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த பாடத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட சுருக்கமே பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கருத்து வரைபடம். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்றத விட ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன மாரி தான் நிறைய இடத்துல போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் நமக்கு இதில் இருந்து தான் வரும். நேனோனா என்ன, ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது, மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படி என்ன பண்ணுது, எப்படி ரோபோட்டே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படின்றதெல்லாம் கேள்வியாக நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல இந்த இதெல்லாம். ஸோ அதுதான் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நெக்ஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் 12க்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து இந்த 11ஆம் லெசனுக்கு முன்னாடி 10 லெசனுக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுவும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக 12th ஃபிசிக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். நியூ அண்ட் ஓல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நியூ அப்படின்றது இப்போ நான் காலேஜ் படிக்கிற டேஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும். ஓல்டு அப்படின்றது நான் 12th படிக்கும் போதே க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும். இந்த நியூ வீடியோஸை விட உங்களுக்கு ஓல்டு வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2 ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.